அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிவவாக்கியருடைய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். அவருடைய இந்த பாடல் அவரை பற்றி நமக்கு நிறைய பாடல்களை நம்ம பேசுனது என்ன அப்படின்னா, அகப்பூசை அப்படிங்கிறத அவர் வணங்குவார். அதாவது சிலைகளை வழிபட மாட்டார், வெளியில் உள்ள எதையும் அவர் வணங்க மாட்டார். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் அவர் வணங்குவார். அதே மாதிரி தெய்வம் என்பது, இறை என்பது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது, அதை நீங்கள் தேடுங்க, வெளியில் நீங்கள் பூஜை கஜெல்லாம் பண்ணாதீங்கிறது தான் அவருடைய கருத்து. அதை ஒட்டியே தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். அப்படி தான் இந்த பாடலும் இருக்குது. இந்த பாடலை பார்ப்போம். ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், மோதகங்கள் ஆனது எச்சில், பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதிருந்த விந்தும் எச்சில், மதியும் எச்சில், ஒளியும் எச்சில், எதில் எச்சில் இல்லை 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 இல்லையே என்கிறார். இப்போ எச்சில் அப்படின்னு அவர் சொல்கிறது தேவையில்லாதது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப வேதம் இறைவனால் வழங்கப்பட்டதால் அதுவும் எச்சில், பலரும் பலகாலமாய் ஓதி வருவதால் எல்லா மந்திரங்களுமே எச்சில், கடவுளுக்கு படைக்கப்படும் மோதகங்கள் எனப்படும் இனிப்பு தின்பண்டங்கள் பலகாலமாக செய்து வந்த பழக்கத்தால் அவையும் புதியது அல்ல, அதுவும் எச்சில், 7 உலகங்களும் இறைவன் படைத்து பல உயிர்களும் வாழ்வதால் அவையும் எச்சிலே, பெண்களின் உடலில் புகுந்த விந்துவும் எச்சில், பிற ஒளிகளும் நிலவு ஒளியும் அனைத்தும் எச்சில், எச்சில் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது என்றும், அகப்பூசை என்று சொல்லப்படுகிற நமக்குள்ளே நாம் ஆய்ந்து இறைவனை தேட வேண்டும் என்ற கருத்து, அதாவது உள்ளத்தால் தான் செய்யும் பூசை மட்டுமே எச்சில் அல்ல, எனவே அகப்பூசை செய்யுமாறு மனிதர்களை அறிவுறுத்துகிறார் சிவவாக்கியர். அகப்பூசை என்பது இறைவனை உனக்குள்ளே சென்று தேடுவது. நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான், படைப்பு மூலம் இருக்கிறது. அந்த படைப்பு மூலத்தை வணங்க வேண்டும், அதை உள்நோக்கி சென்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அவர் பல பாடல்களில் குறிப்பிடுகிறார். அதற்கான வழிமுறைகளையும் அவர் குறிப்பிடுகிறார். வாசியோகம் போன்ற மூச்சு பயிற்சியை குறிப்பிடுகிறார். அதன் மூலம் அவர் உடலில் உள்ள 7 சக்கரங்களை நீங்கள் அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக தூண்டி இறைவனை நீங்கள் காணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பல பாடல்களில் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகப்பூசையை மிக அதிகமாக வலியுறுத்துவதாக தான் அவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய, வெளியில் செய்யக்கூடிய, நீங்கள் ஓதக்கூடிய மந்திரங்கள், இறைவனை வணங்கக்கூடிய முறை, இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள், இது எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் பெண்களினுடைய உடலில் சேரக்கூடிய விந்து கூட தேவையில்லாத ஒரு எச்சில் என்றும் இந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், மோதகங்கள் ஆனது எச்சில், பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதிரந்த விந்தும் எச்சில், மதியும் எச்சில், ஒளியும் எச்சில், எதில் எச்சி இல்லது இல்லை 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 இல்லையே. இன்னொரு பாடலில் சந்திப்போம். நன்றி.